பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 2 டிசம்பர் 2025 செவ்வாய்க்கிழமை, 3 டிசம்பர் புதன்கிழமை 2 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஹெட்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைவிடாத மழை தத்தளிக்கும் சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். டித்வா புயல் பெயரிட்ட நாடு ஏமன். அந்த நாட்டில் உள்ள ஒரு காயலோட பெயரை சூட்டியிருந்தாங்க. சரியா, இவ்வளோ தான் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது. ஸோ அடுத்தது பார்க்கலாம். 2ஆம் தேதி நியூஸு அதிகமாக இல்லைப்பா. 2ஆம் தேதி நம்மளுக்கு ஒரு 2 நியூஸ் அவ்வளோதான் இருந்துச்சு. நான் அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த பாருங்கள், ஒரு சில மசோதாக்கள் வந்து நிறைவேற்ற போகிறாங்க. என்ன அப்படின்னா, புகையிலை மற்றும் புகையிலை பொருட்கள் மீது கலால் வரியை விதிக்கும் மத்திய கலால் திருத்த மசோதா 2025 கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது கேட்கலாம், மத்திய கலால் திருத்த மசோதாவில் எது மீது புதுசாக கலால் வரி விதிக்க போகிறாங்க அப்படின்னா, புகையிலை மற்றும் புகையிலை பொருட்கள். சரியா, இதை மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. அடுத்து இந்த இது பாருங்கள், தேசிய பாதுகாப்பு செஸ் மசோதா. இது எதுக்கு அப்படின்னா, மற்றும் பான் மசாலா உற்பத்தி மீது புதிய செஸ் வரி. சரியா, செஸ்னா கூடுதல் வரி. அப்போ பான் மசாலா மீது புதுசாக வந்து தேசிய பாதுகாப்பு செஸ் மசோதா கொண்டு வர போகிறாங்க 2025. ஸோ அது கேட்கலாம். மத்திய கலால் திருத்த சட்ட மசோதா எதுக்கு அப்படின்னா, புகையிலை மற்றும் புகையிலை பொருட்களுக்கு தேசிய பாதுகாப்பு செஸ் மசோதா புதுசாக கொண்டு வர போகிறாங்க. எதுக்கு அப்படின்னா, பான் மசாலா மீது புதிய செஸ் வரி விதிக்கக்கூடிய ஒரு மசோதா. சரிங்களா, கூடிய விரைவில் வரப்போகுது. அடுத்தது பார்க்கலாம். இந்த அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட்ஸ்அப் டெலகிராம் பயன்படுத்தும் கைபேசிகளில் பதிவெண் கொண்ட சிம் கார்டு இருப்பது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வேறு ஒரு மொபைலில் வாட்ஸ்அப் வச்சுருப்போம், இன்னொரு மொபைல்லேருந்து நம்ம ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அதில் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகும். இல்லை வேறு ஒரு வேறு அவுட் சோர்ஸ் ஒய்ஃபையை யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இனிமேல் மொபைலில் சிம் கார்டு, மொபைலோ டேபோ எதுலேயுமே சிம் கார்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த இது சரி, ஓகே. இப்போ சிஸ்டத்தில் நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ என்ன பண்ணலாம்? கம்ப்யூட்டரில் வாட்ஸ்அப்பை நம்ம லாகின் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் தான் சிம் கார்டு இல்லையா அப்படின்னா, ஒவ்வொரு 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இனி ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிரும். வாட்ஸ்அப்போ டெலகிராமோ இல்லை எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிரும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம ஓடிபி கொடுத்து தான் அதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். சரியா, இது ரொம்ப முக்கியமானது. கணினி மற்றும் தகவல் தொடர்பு மேற்கொள்ளும் பயனாளர்கள் ஒவ்வொரு 6 மணி நேரத்துக்கும் ஒரு முறை தானாக வெளியேற்றப்படுவர். சிம் கார்டு இணைக்கப்பட்டுள்ள கைபேசியில் QR கோடு இல்லை OTP மூலியமாக தான் மறுபடியும் உள்ளே நுழையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ ரொம்ப இது முக்கியமானது. சரியா, சரி, ரைட்டு. இதுதான் மத்திய அரசு உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்து சஞ்சார் சாத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப் இருக்குது. இந்த மொபைல் ஆப்பு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹேக்கர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கள வந்து தடுக்கிறதுக்காக. அதாவது பாருங்கள், புதிதாக இறக்குமதி செய்யப்படும் அனைத்து கைபேசிகளிலும் சஞ்சார் சாத்தி மொபைல் ஆப் வந்து கட்டாயம் இருக்கணும். அந்த மொபைல் ஆப் வந்து டெலீட் பண்ணாத அளவு இருக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. சரியா, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதாவது செயலியின் செயல்பாடுகளை முடக்கவோ கட்டுப்படுத்தவோ கூடாது அப்படின்னு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் மெயினாக வந்து நிறையா பேர் ஹேக் பண்ணுவாங்களே, ஹேக் பண்ணுறது, இந்த மோசடி பண்ணுறதெல்லாம் தடுக்கிறதுக்காக இந்த சஞ்சார் சாத்தி ஆப்பு வந்து கட்டாயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம்ப்பா. சஞ்சார் சாத்தி ஆப்பு வந்து எதுக்குன்னு கேட்பாங்க. இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதிலெல்லாம் வந்துட்டு அது மட்டும் இல்லை, நம்ம மொபைல் ஃபோனை ஹேக்கர்ஸ் கிட்டேருந்து, சரிங்களா, தகவல் திருடுறவங்ககிட்டேருந்து நம்ம காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த சஞ்சார் சாத்தி ஆப்பு, சரியா, கவர்மெண்ட்டே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம். ஆப்ரேஷன் சாகர் பந்து தான் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்கப்பா, வந்துகிட்டே இருக்குது நியூஸில். சரியா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. ரைட், இதில் வேறு நியூஸ் எதுவுமே இல்லை, அவ்வளோதான். 2ஆம் தேதி நியூஸ் பேப்பர் அவ்வளோதான். ஸோ அதுக்காக தான் ஒரு நாள் நியூஸாக நம்ம போடலை. இங்கே பாருங்களேன், 4 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு. சரி, அடுத்தது பார்க்கலாம். இது பாருங்கள், தேர்தல் சீர்திருத்தம் டிசம்பர் 9 சிறப்பு விவாதம். அதாவது குளிர்கால கூட்டத்தொடரில் நடந்துட்டுருக்குல, அதில் வந்து சிறப்பு விவாதம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது, தேசிய பாடல் வந்தே மாதரம் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவை. 1875 பங்கிம் சந்தர் சாட்டர்ஜி அவர் இயற்றின வந்தே மாதரம் பாடல். சரியா, இது ரொம்ப முக்கியம். வந்தே மாதரம் பாடல் எப்போது இயற்றப்பட்டுச்சு அப்படின்னா, 1875 பங்கிம் சந்தர் சாட்டர்ஜியால் இயற்றப்பட்டுச்சு. 1896 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் ரவீந்திரநாத் தாகூர் இந்த பாட்டை பாடியிருப்பார். சரியா, அதான்
ரொம்ப முக்கியம். 1875 பங்கிம் சந்தர் சாட்டர்ஜியால் இயற்றப்பட்டதான் இந்த வந்தே மாதரம் பாடல். 1896 கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் ரவீந்திரநாத் தாகூர் பாடினதுக்கு அப்புறம் தான் இந்த பாடல் வந்து ரொம்ப பலமடைஞ்சிருக்கும். ரொம்ப முக்கியம்ப்பா. 1950 அரசியல் நிர்ணய சபையால் இது ஏற்கப்பட்டிருக்கும். சரியா, இந்த 3 வருஷமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 75 இயற்றப்பட்டது, 96 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது, 1950 அரசியல் நிர்ணய சபையால் இயற்றப்பட்டது வந்தே மாதரம் பாடல். சரியா, இது கட்டாயம் கேட்பாங்க, ஸோ மறந்துடாதீங்க. ரைட், அடுத்தது பார்க்கலாம். வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்த்தா இந்ததுப்பா, ஏசிபி பரிந்துரையின் அடிப்படையில் 22 வேளாண் பயிர்களுக்கு எம்எஸ்பி நிர்ணயம் சொல்லியிருக்காங்க. எம்எஸ்பினா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை. யாருக்காக அப்படின்னா விவசாயிகளுக்காக கொடுப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு நம்ம எக்கனாமிக்ஸ் புக்லேயே இருக்குல்ல, ஒரு பயிர் விளைவிச்சதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு மினிமம் ப்ரைஸ், சப்போர்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்கணும். அது மொத்தம் எத்தனை பயிர்களுக்கு கொடுக்குறாங்கன்னா 22 வேளாண் பயிர்களுக்குப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுக்குறாங்க அப்படின்னா 22 வேளாண் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கிறாங்க. இதில் இருந்து பாருங்கள், MS சுவாமிநாதன் தலைமையில் 2004 தேசிய விவசாய ஆணையம் சொல்லிட்டு ஒரு அமைச்சிருப்பாங்க. அந்த ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து ஒரு பயிர் விளைவிக்கிறோம், அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸோட அமௌண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 50% அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது ஒரு ஏக்கரில் விளைவிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 50,000 ரூபா செலவாகுது அப்படின்னா, அந்த 1 ஏக்கர் நெல்லை நம்ம கொள்முதல் பண்ணும்போது 1,00,000 ரூபாய் வந்து இருக்கணும், 50% மேலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. சரியா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்படி சொன்னது எது அப்படின்னா, தேசிய விவசாயிகள் ஆணையம் யார் தலைமையில் அமைக்கப்பட்டுச்சுன்னா பேராசிரியர் MS சுவாமிநாதன் தலைமையில் அமைக்கப்பட்டுச்சு. சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா 2018-19 உற்பத்தி செலவோட குறைஞ்சபட்சம் 1.5 மடங்கு அதிகமாக கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி அரசு கொள்கையாக அறிவித்தாங்க. சரி, ரைட், ஓகேப்பா. அடுத்து வேறு கிராமங்கள்லேயும் அறிவுசார் மையங்கள் அமைக்க போகிறாங்க. ஸோ ஆரம்ப கட்டமாக 126 கிராமங்களில் அறிவுசார் அமைப்புகள் வந்து அமைக்கிறதுக்காக, சரியா, அறிவுசார் மையங்கள் வந்து அமைக்கிறதுக்காக அரசாணை வந்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கு. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா, அறிவுசார் மையம்னா நம்மளுக்கு தெரியும்லப்பா, லைப்ரரியில் வந்து எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு. சரிங்களா, அதாவது நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக நெட்டு யூஸ் பண்ணிக்கலாம், உட்காந்து படிச்சுக்கலாம். சரிங்களா, அறிவுசார் மையம் சிட்டியில் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் கிராமத்தில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதுவும் கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டு, கிராமத்தில் 126 கிராமங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இந்த அறிவுசார் மையத்துக்காக. சரியா, ரைட், அடுத்தது பார்க்கலாம். வேறு இந்த அதே நம்ம இந்த காசி தமிழ் சங்கமத்தில் தமிழ் கற்கலாம் அப்படின்ற கருத்துருவில் தான் இந்த தடவை காசி தமிழ் சங்கமம் நடைபெறுது. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த ரொம்ப முக்கியம். பிரதமரோட அலுவலகம் வந்து சேவா தீர்த் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கு. சரியா, அப்படின்னா பிரதமர் அலுவலகம் அப்படின்றது சேவா தீர்த் அப்படின்னா சேவை தளம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ரீசெண்டாக டெல்லியில் உள்ள ராஜ்யபாத் அப்படின்ற பகுதிக்கான பெயர் வந்து கர்த்தவிய பாத் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டுச்சு. சரியா, கடமை பாதை அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டுச்சு. ஸோ இப்போ வந்து பிரதமரோட அலுவலகம் வந்து சேவா தீர்த் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்குப்பா, மாற்றிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, சேவைகள் தளம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் பேர் மாற்றுறதுக்கு முன்னாடி இருக்க மக்களுக்கு, அதாவது பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி சோறு வைங்க அப்படின்ற மாதிரி. அதாவது விவசாயிகள் 22% அந்த நெல்லுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈரப்பத அளவு இருந்தால் கொள்முதல் பண்ணிக்கங்கன்னு கேட்குறாங்க. பட் அதுக்கு ஒத்துக்க மாட்டுறாங்க. 17% தான் நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கே தெரியும், இந்த மழைக்காலம் 22% ஆட்டோமேட்டிக்காக நெல்லில் ஈரப்பதம் இருந்தால் எடுத்துக்கலாம். அவங்க வந்து தொடர்ச்சியாக கேட்கல, இந்த சீசனுக்கு மட்டும்தான் கேட்குறாங்க. பட் அதுக்கு வந்து ஒன்றிய அரசு இன்னும் உத்தரவு பிறப்பிக்கலை. பட் வந்து பேர் மாற்றிருக்காங்க, என்னென்னா சேவைகளின் தளம்னு மாற்றிருக்காங்க. சரியா, சரி, ரொம்ப உள்ளே போனால் அரசியலுக்குள்ளே போயிடுவோம், அதனால் வேணாம். ரைட், இந்த பாருங்கள், செயற்கைக்கோள் இணைப்புடன் கூடிய ஹெரான் மார்க் 2 ட்ரோன் வந்து கொள்முதல் பண்ண போகிறாங்க. யார்கிட்ட இருந்துன்னா இஸ்ரேல் கிட்ட இருந்து. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் இஸ்ரேலோட ட்ரோன் ஹெரான் மார்க் 2 அப்படின்ற ட்ரோன் வந்து கொள்முதல் பண்ண போகிறாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்தியாவில் சராசரியாக 889 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க.
சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் சராசரியாக 889 பேருக்கு 881 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ நாட்டோட 7.51 லட்சம் ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி, சித்தா இந்த மாதிரி பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கான மருத்துவர்களும் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கான மருத்துவர்கள் 7.51 லட்சம் பேர் இருக்காங்க. சராசரியாக இந்தியாவில் 881 பேருக்கு ஒரு மருத்துவர் அப்படின்ற விதத்தில் இருக்காங்க. சரியா, ரைட். அடுத்தது பார்க்கலாம். சரி, இதில் வேறு எதுவும் விளையாட்டு செய்தி வந்து எல்லாமே ஃபைனல்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். வேறு எதுவும் இல்லை. முன்னாள் இம்ரான்கான் யார் அப்படின்னா பாகிஸ்தானோட முன்னாள் பிரதமர். ஸோ அவர் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு ரஷ்யாக்கிட்ட முக்கிய உக்ரைன் நகரம் வந்து சிக்கிருச்சான், புத்தின் அறிவிச்சிருக்காரு. ஸோ ரஷ்யா அதிபர் பேர் விளாடிமிர் புத்தின். அதாவது உக்ரைனோட அதிபர் பேர் என்னென்னா விளாடிமிர் சொலானிஸ்கி. இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி அடுத்து கேட்டால் இது கேட்கலாம். இஸ்ரேலோட பிரதமர் பேர் என்ன அப்படின்னா பெஞ்சமின் நெதன்யாகு. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம கொஸ்டின்லேயும் ஃபிட் பண்ணியிருந்தோம். சரியா, அதனால் இதை நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. வேறு அவ்வளோதான். 2 நாள் நியூஸ் என்ன அப்படின்னா 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்கான நியூஸ் அவ்வளோதான்ப்பா. ஸோ அடுத்த ஓவரால் எஸ்ஐக்கான டெஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி, வர்ற ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி வந்து நடைபெறுது. வழக்கம் போல் உங்களுக்கு 9 மணிக்கு கொஸ்டின் வந்துடும். 9 to 9:30 கொஸ்டின் வந்துடும். 12:30 எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நம்ம டெலகிராம் சேனலில் மேக்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா, சரி, ரைட்டு, நன்றி.